Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். வெற்றிகரமாக ஒரு நடிகராக உருவாடுறது என்ன கஷ்டம், என்ன தப்பு? அதனால் நடிக்க திறமை இருக்குது, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, அவ்வளோதான். விஜய் சேதுபதி பையன் நடிக்கும் போது அவர் நடிக்கக்கூடாதா? என்னம்மா நீங்கள்? எஸ்எஸ் யார்? விஜயோட அப்பா. அவரே வந்து ஒரு டிவி சீரியல் நடிக்கிறார். ஏன்னா அவ்வளோ வறுமை, கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். அந்த டிவி சீரியல் நடித்து அதில் கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் அவர் வந்து போயிட்டு வீட்டு வாடகை தரணும், ப்ரொவிஷன் வாங்கணும், சாப்பிடணும். ரஜினி நடிகராக இருக்கிறவங்களாலே இங்கே சாதிக்க முடியலையே சார். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? டி ராஜேந்தர் வந்து இயக்குனர் தான். அதுக்கப்புறம் அவர் நடிக்கலையா படத்தில்? ஹீரோவை நடித்து ஓடலையா? மைதிலி என்னை காதலியில் வந்து அவர் தான் ஹீரோ. விஜய் வந்து கேலி கிண்டல் பண்ணவங்க தான் ஒரு பீரியடில். இந்த முகத்தெல்லாம் வச்சு நடிக்க வந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னவங்க தான். அதே சொல்லுவார், விஜயே சொல்லுவாங்க. அதே எந்த பத்திரிகை வந்து எழுதிச்சோ அதே பத்திரிகையை வந்து விஜய் வந்து பட்டினா அட்டை படத்தில் போட்டாங்கன்னு சொல்லி கூட ஒரு தகவல் இருக்குது. போட்டாங்களா இல்லை இவங்களே போட வச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து அதெல்லாம் நடந்தது. விஜய் சாரோட பையன் வந்து இப்போ இயக்குனராக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அந்த படமும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அவரும் படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது இயக்குனர்கள் எல்லாமே அவங்க ஒரு படத்தை வந்து நான் ஹிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து நான் கதாநாயகனா மாற போறேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் வந்துட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கோமாளின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது அப்படியே நிறைய படம் டைரக்ட் பண்ணுவார்னு பார்த்தா லவ் டுடேன்ற படத்தில் அவரே கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் அவர்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. இப்போ அவரும் ஒரு கதாநாயகராக நடிக்க போறாரு சார். இதை எப்படி பார்க்குறேன்? நடிக்கட்டும். என்ன இப்போ இயக்குனராக இருக்கணும்னு எதனா இருக்கா? நடிக்கட்டுமா. வெற்றிகரமாக ஒரு நடிகராக உருவாடுறது என்ன கஷ்டம், என்ன தப்பு? அதனால அது டைரக்டா கதாநாயகராகவே வரலாமே. ஏன் ஒரு படத்தை இயக்கி அவங்கள காட்டிட்டு அதுக்கப்புறம்? அப்படிலாம் கிடையாது. அவருக்கு திறமை இருக்குது. அவர் வந்து ஒரு படத்தை இயக்கிட்டாரு, அதில் நடிச்சும் இருக்கிறாரு. நீங்கள் அதில் முகமே காட்டலன்னா சொல்லுங்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் அவர் வந்து பண்ணுறாரு. நடிக்க திறமை இருக்குது, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, அவ்வளோதான். விஜய் சேதுபதி பையன் நடிக்கும் போது அவர் நடிக்கக்கூடாதா? என்னம்மா நீங்கள்? வரட்டமே என்ன? அதனால் என்ன கஷ்டம்? ஒரு நல்ல தரமான ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு. அவரே இயக்கி நடித்தார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாக்கியராஜ் மாதிரி அவரே இயக்கி அவரே நடித்தா பிரச்சனை இல்லை. வேற ஒருத்தர் அவர் வந்து இயக்குறாருன்னா அவர் நடிகராக ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ சேரன் கூட தான் நடிகன் ஆகிட்டார். படம் எடுத்த பல பேரும் வந்து இன்றைக்கி வந்து நடிக்கலையாம்மா, ஏதோ ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. ஹீரோவெல்லாம் கூட ஏதோ ஒரு சைடில் ஏதோ ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிறாங்களா? ஆர் சுந்தரராஜனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடிக்கிறார்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடும்பஸ்தனில் வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார் அந்த ரோலுக்கு. எதாவது சொல்ல நிறைய காமெடியாக நடிக்கிறதுன்னு உனக்கு பல இயக்குநர்கள் வந்து நடிகர்களாக இருக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு படம் நடிச்சுட்டா அவர் வந்து ஆக்டர் ஆகக்கூடாதுன்னு என்ன இருக்கான்னா? இவருக்கு முன்னாடி எவ்வளோ பேர் முன்னோடிகள் இருக்கிறாங்களே. படம் வெற்றி படம் கொடுத்தவங்களாம் வந்து எஸ்எஸ்சியே டிவி சீரியல் நடிக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? எஸ்எஸ்சி யார்? விஜயோட அப்பா. அவரே வந்து ஒரு டிவி சீரியல் நடிக்கிறார். ஏன்னா அவ்வளோ வறுமை, கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். அந்த டிவி சீரியல் நடித்து அதில் கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் அவர் வந்து போயிட்டு வீட்டு வாடகை தரணும், ப்ரொவிஷன் வாங்கணும், சாப்பிட்ணும். இல்லை எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? அதனால் வந்து அவர் எஸ்எஸ்சி நடிக்கும்போது இந்த தம்பி நடிக்கக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்கள். அதனால அதை ஏன் சார் ஒரு இயக்குனரா அவங்கள ப்ரூஃப் பண்ணிட்டு நடிக்கிறதுக்கு வராங்க? டைரக்டாவே நீங்க நடிகனா தேடலாமே. அப்படி இல்லைம்மா. இந்த சர்க்கிள் தான் இப்போ முக்கியம். இப்போ நம்ம இந்த படம் வந்து வெற்றி படம் கொடுத்தாரு, மிதமிஞ்சிய லாபம் தயாரிப்பாளருக்கு. ஒருவேளை அவருடைய தயாரிப்பாக கூட இருக்கலாம், சரியாக டீட்டெயில் தெரியல நமக்கு, எந்த படத்தில் என்ன இதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹீரோ அவருக்கு வந்து பொருந்துகிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஏதாவது இருக்கலாம் அவருக்கு. ஸோ இங்கே ஃபேஸ் வேல்யூலாம் பார்க்க முடியாதுமா. இங்கே ஃபேஸ் இல்லாத நடிகர்கள் தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இங்கே யாருக்கு வந்து என்ன ஃபேஸ் இருக்குது? ரஜினி நடிகராக இருக்கிறவங்களாலே இங்கே சாதிக்க முடியலையே சார். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? டி ராஜேந்தர் வந்து இயக்குனர் தான். அதுக்கப்புறம் அவர் நடிக்கலையா படத்தில்? ஹீரோவை நடித்து ஓடலையா? மைதிலி என்னை காதலியில் வந்து அவர் தான் ஹீரோ. தங்கைக்கு ஒரு கீதம் படத்தில் வந்து சிவகுமார் நடித்தாலும் அவர் தான் ஹீரோ. ஸோ அவங்களுக்கு பொருந்துகிற கேரக்டரில் அவங்க நடிக்கிறாங்க.
பாக்கியராஜும் கேட்டினா துணை இயக்குனர் தான். பார்த்திபன் இயக்குனர் தான். அவரும் வந்து 2-3 படம் வந்து நடித்து ஹிட் கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து நடிகராகவும் இல்லை, இயக்குனராகவும் இல்லை. இயக்கிற படங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ரெஸ்ட் எடுக்கிறாரு பார்த்திபன் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்கலாம், அதுக்கப்புறம் இயக்கலாம், அப்புறம் இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அது மாதிரி நிறைய இருக்கிறாங்கம்மா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. லோகேஷ் கனகராஜ் அவர்களே இப்போ நடிகனா ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. நடிக்கட்டும், என்னம்மா இப்போ அதனால் யார் யாரும் நடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை ஹீரோனா இப்படி தான் இருக்கணும்னு எதனா கணக்கு இருக்கா? ஒரு ஹீரோனா வந்து இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். பார்த்தா கமல் தான் சொல்லுவாங்க, ஆண் அழகன்னு சொல்லுவாங்க, கமல் தான் சொல்லுவாங்க அழகன்னு சொல்லுவாங்க. சரி அரவிந்த் சாமி கூட வச்சுங்க. அரவிந்த் சாமி இப்போ எதுனா கேட்டால் ஹீரோவை ரஜினி இருக்கார், நான் கேட்குறேன் அழகை வச்சு என்ன பண்ணுறது? ரஜினி அழகாம்மா சொல்லுங்க, ரஜினி அழகா? அழகா இருக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து பல நடிகர்கள் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். ரஜினி, கமல், சிவகுமார், விஜயகுமார், இந்த 4 பேர் மட்டும் சொல்கிறேன். யார் அழகு டிக் பண்ணுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் யார் அழகு? சிவகுமார் தான் அழகு. அழகுன்னு நான் சொல்கிறேன், நான் பார்க்க சொல்கிறேன். தோற்றத்தை அழகு வந்து ஸ்கேல் இருக்குது, அது வேறு விஷயம். சரிங்களா? தோற்றம்னு ஒன்று இருக்குல்ல, காமன் பீப்புளுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். எனக்கு வேறு பார்வை இருக்குது அழகில். நான் அறிவு தான் அழகுன்னு சொல்லுவேன், அது வேறு, என்னுடைய இது வேறு. என் கருத்தை இங்கே திணிக்கக்கூடாது. பொதுவாக அழகுன்னு சொன்னால் நீங்கள் 4 நடிகரில் யாரை டிக் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். சிவகுமார் தான் டிக் பண்ணுவீங்க. அடுத்து கூட யாரை டிக் பண்ணுவீங்க? நீங்கள் விஜயகுமாரை டிக் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது பழைய விஜயகுமார். இப்போ இருக்கிற வந்து இப்போ வயசான தோட்டத்தில் நான் பழைய வந்து நடிகரில் நான் சொல்கிறேன். அழகில் வந்து விஜயகுமார் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து உழைச்சாங்க, திறமை இருக்குது. சிவகுமாருக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது. லக்கு இல்லை. லக்கு இருந்தால் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டுருப்பார். அதே மாதிரி இவருக்கும் வந்து சிவகுமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது. லக்கு இல்லை, வில்லன் ஆகிட்டார், என்னென்னமோ ஆகிட்டார், அது வேறு விஷயம். சரிங்களா? அது மாதிரி வந்து கேட்டால் வந்து கமல்கிட்ட வந்து கேட்டால் உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, லக்கு இருக்குது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக நாயகன்ற அந்த பேர் எடுத்தார். ஆனால் அதை தாண்டி வந்து கேட்டால் உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அதிர்ஷ்டத்தினால மட்டும்தானா? ஆமாம், உழைப்பு திறமை மட்டுமே போதாதுன்ற கூடவே அதிர்ஷ்டம் இருந்ததுக்கு என்ன சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். சொல்கிறேன் நான். அந்த இடத்த விட்டு இன்னைக்கு வரைக்கும் இறக்க முடியல, யாராலையும் இறக்க முடியல. அவருக்கு சமகால நடிகர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே அவரை இறக்க முடியல. அவராக இறங்கினா தான் உண்டுன்ற நிலமையில் தானே இருக்குது இன்றைக்கி. அதனால் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருந்தால் அதே தம்பியே வந்து நாளைக்கு இதே விஜயை வந்து கேலி கிண்டல் பண்ணவங்க தான் ஒரு பீரியடில் இந்த முகத்தெல்லாம் வச்சு நடிக்க வந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னவங்க தான். அதே சொல்லுவார், விஜயே சொல்லுவாங்க. அதே எந்த பத்திரிகை வந்து எழுதிச்சோ அதே பத்திரிகையை வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்படத்தில் போட்டாங்கன்னு சொல்லி கூட ஒரு தகவல் இருக்குது. போட்டாங்களா இல்லை இவங்களே போட வச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து அதெல்லாம் நடந்தது. ஏன்னா இவங்ககிட்ட ஏகப்பட்ட தகுடு தத்துவம் இருக்குது. யார்? எஸ்எஸ்சிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும். எந்த பத்திரிகை வந்து விஜயை வந்து கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா அந்த பத்திரிகையை முன் அட்டையில் வந்து விஜய் படத்தை போட்டு ஒரு வார இதை வெளியிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அது அவங்களா போட்டாங்களா இல்லை இவங்க போட வச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சு. அதனால் இந்த தம்பி கூட நாளைக்கு வந்து ஒரு ஹிட்டு படம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பல படங்கள் நடிக்கலாம். யாருன்னு சொல்ல முடியாது இல்லைம்மா. அப்படி தானேம்மா பல பேர் வந்தாங்க. இப்போ சத்யராஜெல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஹீரோவாக எத்தனை படங்கள் நடித்தாங்க. வில்லனாக இருந்து சரத்குமாரும் புலன் விசாரணை படத்தில் வில்லனாக தான் அறிமுகமானார். அதுக்கப்புறம் எத்தனை படம் நடித்தார். அப்படின்னா அவங்களாம் இருக்குன்னு கேட்டினா இங்கே வந்து இந்த தம்பி நடிக்கட்டுமேன்ற நான். அழகு சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அழகு, உழைப்பு, திறமை இதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டம் இருந்தால் அவரும் கூட பெரிய ஸ்டார் ஆகிடுவார். சூரி இப்போ நடிக்கலையாம்மா? பரோட்டா ஏற்றுக்கணும்ல சார். மக்கள் ஏற்றுதான். பரோட்டா சூரி ஏற்றுக்கினாங்கல்ல, ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? இருந்தாலுமே விமல் அவர்கள் வந்து இன்னமும் கொஞ்சம் ஒரு சில அதுதான்மா சொல்கிறேன். லக்கு வேணுன்ற நான். லக்கு இல்லை, உழைப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், லக்கு வேணும்ல, பணம் கூட இருக்கலாம், அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும்ல. அவருக்கு அதிர்ஷ்டம் தான் வந்துட்டு போகிறாரு. என்ன இப்போது பரோட்டா சூரி வரலாம், விஜய் சேதுபதி பையன் வரலாம். இவங்களாம் வரும்போது கேட்டால் இவங்க வந்தால் என்னன்னு கேட்குறேன் நான். விஜய் சாரோட பையன் வந்து இப்போ இயக்குனராக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அந்த படமும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அவரும் படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அது எனக்கு தெரியாதுமா.
முதல்ல ஒரு படம் இயக்கட்டும், படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அது படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும், எப்போ முடிப்பாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஏதோ ஷூட்டிங் போயிட்டுருக்குன்றாங்க. அதை பற்றி டீட்டெயிலே எதுவுமே வரவே இல்லை. இதெல்லாம் வந்து அவருக்குன்னு சொல்லி சில ஜால்ரா கோஷிங் இருக்குல்ல, விஜய்க்குன்னு சொல்லிட்டு இந்த கோல்டு காயின் கும்பல் இருக்குது. அவங்களுக்கு வேணால் வந்து இல்லைன்னா கூட தெரியாத கூட தெரிஞ்ச மாதிரி ஏதாவது விடுவானுங்க. நம்ம அப்படி எதுவும் செய்ய முடியாது. முதல்ல படத்தை இயக்கட்டும். இவங்கெல்லாம் முதல்ல பெரிய ஸ்டாரோடைய பிள்ளைங்கள்லாம் முதல்ல சினிமாவில் தான் வந்து சாதிக்கணும்னு கிடையாது. ஆனால் இவங்க மட்டும் ஊருக்கே வந்து உபதேசம் பண்ணுறாங்க. நீங்கள் நீட்டு எக்ஸாம் எழுதி டாக்டர் தான் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு. அவங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். விஜயாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், படித்து வந்து ஏதாவது ஒரு பெரிய வேறு ஏதாவது ஃபீல்டில் போய் நல்லா முன்னேற பாருங்கள். எவ்வளோ தொழில் இருக்குது, சாதிக்கிற தொழில்கள், அதில் போங்க. சினிமாவில் வந்து திணிக்கப்பட்ட மாதிரி யாருமே திணிக்கக்கூடாது இல்லைம்மா. சினிமாவில் வந்து திணிக்கப்படுற மாதிரி எடுத்து வந்து உள்ளே வந்து தள்ளக்கூடாது. கட்டாயமாக நீங்கள் வந்து விருப்பப்பட்டுலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் வந்து விருப்பப்பட்டுலாம் கிடையாது, விருப்பப்பட்டுன்னு கிடையாது. வேறு முன்னேறத்துக்கு வேறு வழி இல்லை. படிப்பு மண்டையில் ஏறல, என்ன பண்ணுவான் நீங்களே சொல்லுங்கள். படிப்பு ஏறல, அவன் சொல்ல முடியுமா மார்க் வந்து சைபர் மார்க் வேணும். இப்போ நான் சின்னி ஜெயந்த் மகன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுத்தார், அவர் கலெக்டரே ஆகிட்டார். ஜெய்சங்கர் பையன் வந்து டாக்டரே ஆகிட்டார். இல்லை, அந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்கிறாங்க. தாடி பாலாஜி அவர் மகளை வந்து அப்ராட் அனுப்புகிறாரு. இவங்கெல்லாம் சின்ன நடிகர்கள் தானே, பெரிய கோடி கோடியாக சம்பளம் வாங்குறவங்க கிடையாதுல்ல. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளை படிக்க வச்சு முன்னேற்றம் பண்ணுறதுல இருக்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இவங்க வந்து கேட்டால் உருப்படாத பிள்ளைகளை வச்சு என்ன பண்ண முடியும்? சரி, இந்த சினிமாவுக்கு தத்தி விடு, அங்கேயாவது போய் ஏதாவது கிழிக்கதா பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோதான். அப்படி தான் வந்துட்டுருக்குறாங்க. நடிக்கும் குறைஞ்ச நீங்களே சொல்லுங்கள். சிவாஜி ஒரு பேட்டியில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறார்? நான் என் மகன் என்பதற்காக நான் சொல்லலை. பிரபு வந்து வெரி குட் ஆக்டர், சிறந்த ஒரு அப்பாவை நான் சொல்லலை, அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பிரபுவை சொல்கிறார். நீங்களே சொல்லுங்கள், எத்தனை படங்களில் வந்து பிரபு நடிச்சிருக்காரு. ஒரு கதாநாயகனாக வந்து வந்து பல கேரக்டரில் நடிச்சிருக்காரு. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகராக கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. நீங்கள் இப்போ விக்ரம் பிரபு எடுத்துங்க, ஏன்னா நடிக்க வருது, நீங்களே பார்க்குறீங்களா? என்னம்மா நீங்கள் சொல்ல கும்கியில் அது அவர் நடிக்கணும்னா அந்த கும்கியில் வேறு யாரும் நடிக்க முடியாதும்மா? சொல்லுங்கள். அவர் நடிக்கலாம், அந்த கேரக்டரில் வேறு யாரும் நடிக்க முடியாது. என்ன ஸ்பெஷலாக இருக்குது நடிப்பில்? என்ன இருக்குது? வித்தியாசமான கேரக்டரில் எடுத்து ஏதாவது நடிச்சிருக்கிறாரா? நடிப்பு வரல, அவ்வளோதான். அழவும் தெரியல, சிரிக்கவும் தெரியல, சண்டை போட தெரியல, எதுவுமே தெரியல. நம்ம பார்க்குறோம்லம்மா. நம்ம சும்மா நீங்களாம் நடிகர்னு சொல்லிட்டா நாங்கள் ஏற்றுக்க முடியுமாம்மா? நடிக்கணும்ல. என்ன நடிச்சிருக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள். அவர் நடிச்சிருக்கிற 4 படம் இருக்குது, 4 படத்தில் காட்டுங்க. சும்மா அதெல்லாம் வந்து நடிகன்னா நடிக்கணும். இது பிரபு சொல்ல முடியுமா நம்ம? இதே சிவாஜி மகன் வந்து கேட்டால் இன்னொரு மகன் கூட நடித்தார், ராம்குமார் கூட நடித்தார். அதுக்கப்புறம் பெருசாக 1-2 படங்கள் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடிக்கலை. ஆனால் இவர் 100 படங்கள் நடிச்சிருக்காருல பிரபு. அதனால் வந்து இதெல்லாம் வந்து பல உதாரணம் நம்ம சொல்ல முடியும். நடிப்பு வந்து அவருக்கு வந்து திறமை இருந்து உழைப்பு இருந்ததுன்னா தாராளமாக வந்து அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பெரிய ஸ்டார் ஆகட்டும். யாரானா என்னன்னு கேட்குறேன் நான். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.